Hi, hello, welcome back to Idhu, Vera level Samayal. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷலான பருத்தி பால் செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ பருத்தி பால் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. இதுதான் பருத்தி கொட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ கே 2 இருக்குது. இது ஒரு சத்துமிக்க பானம். இந்த பானத்தோட ஹீரோவும் இவங்க தான். இது வந்து பச்சரிசி 100 கிராம் ஊற வச்சது. இது தேங்காய் துருவல். இது மண்டவெல்லம் 300. இது 1/4 கிலோ. அது 300. இது 100. இது தேங்காய் துருவல் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். இது நாங்கள் சின்ன முடியாக ஒரு முடியை தேங்காய் துருவல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த லேசான உப்பு, அது 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கணும். ஏலக்காய், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு. இது வந்து வசம்பு. அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இந்த வசம்பை சுட்டு தான் சளிக்கு மருந்தாக உரைச்சி தாய்ப்பாலில் கலக்கி கொடுப்பாங்க. யாருமே டாக்டர்கிட்ட போனது கிடையாது. இது ஏலக்காய். இப்போ இந்த பருத்தி கொட்டையை நல்லா மிக்சியிலையோ இல்லைன்னா கிரைண்டரில் எதுலையாவது அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி இதை பால் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. அதோட இந்த அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருத்தி கொட்டையை அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை 4 தடவை வடிகட்டி இந்த அடுப்பை பற்ற வச்சு ஊற்றணும். இப்போ இதை நல்லா அடிபிடிக்காமல் கிண்டி விடணும். இது நல்லா 2-3 தடவை கொதி வந்ததும் பச்சரிசி அரைச்சி வச்சதை ஊற்றணும். பால் வந்து 2-3 கொதி வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கொரோனா காலங்களில் இது வந்து நல்லா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளும் பெரியவங்களும் அடிக்கடி குடிக்கலாம். கொரோனாவுக்கு மருந்துன்னு சொல்ல வரல, இது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதை பருத்தி பாலை செஞ்சு அடிக்கடி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இப்போ உள்ள தலைமுறையெல்லாம் மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அடிக்கடி நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இல்லை இந்த ஏலக்காயெல்லாம் நல்லா தட்டி வச்சுக்குவோம். சுக்கு சொல்ல மறந்துட்டேன், அதையும் நல்லா தட்டி வச்சுக்குவோம். சுக்கு, வசம்பு, ஏலக்காய் 3ஐயும் இடிச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இந்த 100 கிராம் பச்சரிசியை நல்லா தண்ணியாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் கலந்துக்கலாம். இந்த அரிசி மாவு போடவும் தான் இது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கட்டி பிடிச்சிக்கும். 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டியாச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இதை தள்ளி வச்சுட்டு இந்த மண்டவெல்லத்தை இதில் போட்டு, இது பாகு வரணும்னு அவசியம் இல்லை, சும்மா மண்டவெல்லம் கரைஞ்சா போதும். வெள்ளத்தை அடுப்பில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கிண்டுவோம். இது வந்து பாகு பதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். அடுப்பை நல்லா தூக்கி விட்டுங்க. மண்டவெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த பருத்தி கொட்டையை மாட்டுக்கெல்லாம் அரைச்சி வைப்பாங்க. அது எதுக்குன்னா அதிக அளவில் பால் சுரக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள் குழந்தைகளை நீங்களுமே சளி பிடிக்காமல் காக்கிறதுக்கு இது நல்லா உதவும். இப்போ இதோடையே இடித்து வச்சதை இதோடையே போட்டுக்குவோம். மண்டவெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டிக்குவோம். இதை வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு கடைசியாக இந்த தேங்காய் பூவை போட்டுக்கலாம். இதில் வேணுங்கிறவங்க தேங்காய் பால் எடுத்து கூட ஊற்றிக்கலாம். இந்த சுவையான பருத்தி பால் தயாராகிவிட்டது. ஹாய் காய்ஸ், இப்போ பருத்தி பால் செய்கிறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மதுரை ஸ்பெஷல்னால் மதுரை ஸ்பெஷல் தான். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த தேங்காய் துருவல் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சியர்ஸ்.